ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டுடே என்ன கிளாஸ் பார்க்க போனால் 6th புக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். தமிழ் ஓகேவா? ஃபஸ்ட் என்னென்னா, உலகின் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னா 6000 ஓகேவா? அப்போ உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னாங்கன்னா 6000 6th புக்கில் இருக்குது. அப்புறம் வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எதில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் ஓகேவா? தமிழ்ங்கிற வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருந்தான் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை எதில் இருந்துச்சுன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம். இதில் நான் நோட் பண்ணல வஞ்சிக்காண்டம்ங்கிறத, ஆனால் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தை எதில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம்னு ஒன்றில் ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழன் என்ற சொல் எதில் இருக்குன்னா அப்பர் தேவாரம் ஓகேவா? நம்ம அப்பாலாம் தமிழன் தானே, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் தான் தேவாரத்தை இயற்றிருப்போம். தேவாரம் மொத்தம் 3 பேர் இயற்றிருப்பாங்க. அதில் வந்து அப்பருக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா திருநாவுக்கரசர் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா இயல் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை. நாளை இதுதான் கொடுத்துருப்பாங்க. 6th புக்கில் இருக்கும். இது பார்க்கலாம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா இயல் ஓகேவா? உள்ளத்தை மகிழ்விப்பது இசை. உணர்வில் கலந்து வாழ்வில் இதை ஏற்படுத்துறது எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகம். இது வந்து புக்கில் உள்ள கண்டென்ட் ஓகேவா? பொறுத்துகையில கூட உங்களுக்கு கேட்டு இது பண்ணலாம், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழின் கவிதை வடிவம் எதுன்னு கேட்பாங்க. கட்டுரை வடிவம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் கவிதை வடிவம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கட்டுரை வடிவம் வந்து புக்கில் போய் ஒன்ஸ் எடுத்து பாருங்கள் ஓகேவா? நானே எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் தேடி படித்தா தானே புரியும். அதனால் அப்போ தமிழின் கவிதை வடிவம் எதுனா துளிப்பா, கவிதை, செய்யுள். இந்த 3 தமிழின் கவிதை வடிவங்கள் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அது எந்தெந்த நூல்லலாம் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த கீழே பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம். பாம்பு, முதலை, மீன், செய் இந்த 4 வேர்ட்ஸு எந்த நூலில் இருந்துச்சுன்னா குறுந்தொகைங்கிற நூல். இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாம் ஓகேவா? குறுந்தொகைங்கிற நூலில் தான் எது இருந்துன்னா அந்த 4 வேர்ட்ஸும் ஓகேவா? இதெல்லாம் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேளாண்மைங்கிறது வந்து எந்த நூலில் இருந்துச்சுன்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை செஞ்சால் தான் நம்மளுக்கு களியாச்சு கிடைக்கும். குறள் வளமும் களிலாம் சாப்பிட்டா நல்லா குறள் வளம் அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் படிச்சுக்கோங்க. அப்புறம் உழவர்னால் என்ன பண்ணுவாங்க? நாற்று எடுத்து நடுவாங்க. அப்போ நச்சினைக்கு நீங்கள் நாற்றுன்னு வச்சுக்கோங்க. உழவர் என்ன பண்ணுவாங்க? நாற்று எடுத்து நடவு செஞ்சு அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்புறம் வெல்லம். இது வந்து வெல்லம், இந்த வெல்லம் இல்லாமல் மண்டை வெல்லம், இந்த பாயசம் பண்ணலாம் ஒரு வெல்லம் பயன்படுத்துவாங்க. அதை வச்சுக்கோங்க. அந்த வெல்லம் எவ்வளோன்னா 100 கிராம் 10 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கோடைங்கிற வார்த்தை எதில் இருந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு அகநானூரில் இருக்குது ஓகேவா? அகநானூறு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.